வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து சீலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோன்னா பேஸ் கோட் வந்து சீலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நம்ம சீலர் அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் வந்து எந்த ஒரு பாலிஷுமே அப்ளை பண்ண முடியும். சீலருன்றது வந்து நிறைய விதமாக வருது. ஸ்டாண்டிங் சீலர் வருது, பியூ சீலர் வருது, மெனாமில் சீலர் வருது. பாலிஷ் அதே தான். நம்ம வந்து நார்மல் பாலிஷு, பியூ பாலிஷு, மெனாமில் பாலிஷு, எல்லா விதமான பாலிஷும் இருக்கும். அது எல்லாத்துக்குமே பேஸ் கோட் வந்து சீலர்னு ஒன்று அப்ளை பண்ணணும். அந்த சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எந்த ஒரு பாலிஷுமே பண்ண முடியும். அதாவது பியூ சீலர் அப்ளை பண்ணிட்டு தான் பியூ பாலிஷ் அப்ளை பண்ணணும். மெனாமில் சீலர் அப்ளை பண்ணிட்டு தான் அது வந்து மெனாமில் பாலிஷ் அப்ளை பண்ண முடியும். சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேலே வந்து ஹேண்ட் பாலிஷை யூஸ் பண்ண முடியும். அதாவது தண்ணி மாதிரி இருக்கும், அந்த பாலிஷை யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு பாலிஷை யூஸ் பண்ணாலும் பேஸ் கோட் வந்து சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதாவது சீலரே வந்து 2 கோட் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டான ஃபினிஷிங் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சீலருங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு. நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பாலிஷ் போடுறது தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா. நிறைய பேர் வந்து டைரெக்டாக பாலிஷ் அப்படியே அப்ளை பண்ணாமன்னு கேட்குறீங்க. அப்போது எந்த ஒரு பாலிஷாக இருந்தாலும் சரி டைரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியாது. பேஸ் கோட் இது மாதிரி சிம்பிளாக பார்த்தா கூட சாண்டிங் சீலர் ஒரு கோட்டு போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். சாண்டிங் சீலர்லாம் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, பியூ சீலரு, மெனாமில் சீலர்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மரத்தில் நிறைய இருக்கும், ரஃப்னஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் போயிட்டு அந்த நிறைங்க அந்த பொருள் கிசல் அதெல்லாம் சின்னதாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக ஆகிடும். அதை நம்ம வந்து சீலர் போட்டால் தான் அந்த ரஃப்னஸ்லாம் வரும். அதாவது சீலர் போட்டு தேய்ச்சா தான் அந்த ரஃப்னஸ்லாம் கொஞ்சம் நெஞ்சிருக்கிற அந்த ரஃப்னஸ்லாம் வந்துடும். அதுக்கு மேலே வந்து நம்ம சைன் கோட் சீலர் அப்ளை பண்ணால் இன்னும் பெஸ்ட்டான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதையும் நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம உட் பாலிஷ் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். சீலரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சீலர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். டைரெக்டாக வந்து எப்போவுமே எந்த ஒரு பாலிஷுமே அப்ளை பண்ணாதீங்க. சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.